ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆக்சுவலாக வந்துட்டு தீர்ப்பை வந்து சொல்ல சொன்னாங்க. அதில் வந்துட்டு திவ்யா வந்துட்டு நம்ம அமித் சொன்னதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அமித் அழகாக சொன்னார். முதல் சொன்ன அதாவது 3 பாயிண்ட் வந்து வினோத் வந்து வச்சுருந்தார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நட்பை வந்துட்டு அவங்க தகர்க்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரூஃப் இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பும் கிடையாதுன்னு அமித் சொல்லியிருந்தார். ரெண்டாவது அவர் வச்சது, என்னுடைய ரசிகர்களை வந்து கலங்கப்படுத்துகிறாங்க, அதாவது என் பெயரை வந்து என் ரசிகர்கள் மத்தியில் வந்து கலங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து அமித் சொல்லியிருந்தார். மூணாவது பார்த்திங்கன்னா, பாட்டர்மேன் போனதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு ஒன்றாவது ரீசன் வேணால் இருக்கலாம், நீங்கள் முழு ரீசன் கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதை வந்து திவ்யா அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது அப்படியே போய் 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 அவங்க ஆக்சுவலாக என்னென்னா ஜட்ஜாக பேசாமல் கண்டஸ்டண்ட்டாகவே இருக்காங்க. மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த இடத்துல அவங்க எனக்கு வந்து வினோத் பண்ணது சரியில்லை அப்படி இப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி. பிக் பாஸ் வந்து என்ன பண்ணார், உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள் முதல் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாவம் விஜய் பார்வதிக்கும் வியானாக்கும் செம்ம ரெஸ்ட்டு, அதாவது பாத்ரூம் போக நெருக்கடி ஆயிடுச்சு போல இருக்குது. அதை வந்து மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்த உடனே பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. செம்மையாச்சா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, மக்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க ஆடியன்ஸ், அவங்கக்கிட்ட தீர்ப்பு ஒப்படைக்கிறார். ஏன்னா இங்கே வந்து ஒழுங்காக வந்து தீர்ப்பு வரல, நீங்கள் முடிவு பண்ணுங்கள் போது எல்லாருமே சேர்ந்து ஒரு மணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமித் என்ன சொன்னாரோ அதை அழகாக எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. கனி தான் வந்து அதை வந்து சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க. அதை சொல்லி இப்போ என்னன்னா இங்கே வந்து முடியல, அதனால் வந்து மக்கள்கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. மக்கள் தீர்ப்பாக வந்துட்டு நம்ம கனி வந்து பேசுகிறாங்க. அமித் அவர்கள் என்ன சொன்னால் அந்த பாயிண்ட் அழகாக எடுத்து அதை நாங்கள் வழிமொழிகிறோம். இவங்க தனித்தனியாக திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சோன்னே திரும்ப திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஜட்ஜி தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணி விட்டு எல்லாருக்கும் பாத்ரூம் அடக்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ முழு டேங்க் யூரின் டேங்க் வெடிச்சிடும் போல இருக்கின்ற அளவுக்கு திரும்பவும் முதலேருந்து நான் இதுலேருந்து ஏதோ பேசலாமான்னு. பிக் பாஸ் அங்கேருந்து செம்ம மொக்க தீர்ப்பு கொடுத்தாச்சு, உங்களுக்கு ஏதாவது பேசுகிற வெளியே போய் பேசிக்கோங்க, கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்ட்டு போ சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. மூஞ்சே மாறி போச்சு. ஓகே பார்த்துக்கிறேன்னு இவர் இருக்கார் பாருங்க வினோத், அந்த நேரத்தில் இப்படி கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்படின்னு ஒரு லுக் விட்டுன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. திவ்யா ஏற்கனவே அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிப்போச்சு, பிக் பாஸுக்கு கலாச்சி விட்டாப்புல, இதில் இவர் வேறு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, மீசையை முறுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே இதில் இந்த டோட்டல் கோர்ட் இதில் அமித் அவர்களோட ஆக்டிங் செம்ம. டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அந்த வயசான ஒரு ஜட்ஜி எப்படி பேசுவாங்க அதே மாதிரி பேசுகிறாங்க. இவங்களாம் நார்மலாக பேசுங்க அப்படின்றாங்க. என்ன நார்மலாக பேசணும், அங்கே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இவங்களோட வெஞ்சன்ஸை கொட்டுறதுலேயே இருக்காங்க திவ்யா. இதனால தான் அவங்க சொல்கிறாங்க ட்ரிகர் திவ்யாவுக்கு இன்றைக்கி வந்து செம்ம படுதோல்வி ஆகிப்போச்சு, பாவமாகி போச்சு. அதாவது அங்கே கூட அவங்களுடைய அந்த ஜட்ஜின்ற ஒரு பொறுப்பை கூட கவனிக்காமல் பர்சனல் வெஞ்சன்ஸை கொட்டினா அப்புறம் என்ன பண்ணும். பிக் பாஸை டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்தாரு. செம்ம மாதம் இருந்துச்சு. இதில் லாஸ்ட்டாக மக்கள் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே வேறு ஆட்கள், கனி, விஜய் பார்வதி, அப்புறமா வந்துட்டு வியானா, இந்த மாதிரி. ஆனால் எல்லாருமே ஒரு மனம் தான் எடுத்தது செம்மையாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.